வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுக்காக சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹெட்லைன்ஸ். பிரதான அனுசரணை. இம்முறையும் சித்திரை புது வருட கொடுக்கல் வாங்கல்களின் போது LED டிவி உட்பட பெறுமதியான பரிசுகள் பான் ஏசியா வங்கியிடமிருந்து. இலங்கையின் மனிதுரிமை விவகாரம் எதிர்வரும் 20ஆம் திகதி ஐநா மனிதுரிமை பேரவையில் பரிசீலனைக்கு. மனிதுரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை. கிழக்கு மாகாண சபை தேர்தல் இதுவரை நடத்தப்படவில்லை என பிரதமரிடம் கேள்வி எழுப்புவதற்கு கிழக்கில் உள்ள அமைச்சர்களுக்கு முதுகெலும்பு இல்லை என டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. ரணிலுக்கு சம்பந்தன் கடிதம் எழுதிய விடயம் தொடர்பில் செல்வராசா கஜேந்திரன் விளக்கம். பொதுச்சேவை ஆணைக்குழுவை நாளை தம்முன் ஆஜராகுமாறு பிரதமர் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் இலங்கையின் தூதுக்குழு நாளை பங்கேற்க உள்ளது. அதற்காக வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தலைமையிலான தூதுக்குழு ஜெனீவா செல்ல உள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கை தூதுக்குழு ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளது. வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவின் தலைமையிலான இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சரத் அமுனுகம, வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ரவிநாத ஆரியசிங்க மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நெரில் பிள்ளை ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனிதுரிமை செயற்பாடுகளின் முன்னேற்றம் ஆகியவை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையால் வெளியிட்டுள்ள அறிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி பேரவையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பிலான பரிந்துரை தீர்மானம் எதிர்வரும் 21ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ALA அசீஸ், பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா ஜெயசூரிய மற்றும் ஜெனீவாவுக்கான இலங்கை குழுவின் அதிகாரிகள் சிலரும் அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஜெனீவாவில் இலங்கை செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச அறிக்கையொன்றின் மூலம் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச இதன் பொழுது அரசாங்கத்துக்கு 4 யோசனைகளை முன்வைத்துள்ளார். மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்ந்தும் இணை அனுசரணை வழங்கக்கூடாது என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியிட்ட 30/60 அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுக்களை ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் விசாரணை அதிகாரிகளின் பங்களிப்புடன் இலங்கையில் ஹைபிரிட் நீதிமன்றம் அமைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சட்டத்தையும் 2018 இலக்கம் 5 மற்றும் 24 ஆகிய சட்டங்களையும் ரத்து செய்து அதற்காக இலங்கைக்கு பொருந்தும் வகையிலான புதிய சட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜெனீவாவிலிருந்து இவ்வாறான கண்காணிப்பு இடம்பெறுமாக இருந்தால் இலங்கையில் தேர்தல் மூலம் எதற்காக அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச மட்டத்தில் இலங்கை சவாலை எதிர்கொண்டுள்ள பின்புலத்தில் அரசியல் மேடைகளில் இவ்வாறான பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் பொழுது அடுத்த வாரம் ஜெனீவாவில் என்ன நடைபெறப் போகின்றது? මමනං දකින විදියට ලංකාවට ලොකු ප්‍රශ්නයක් සිද්ධ වෙන්නේ මේකේ. இம்முறை இலங்கைக்கு பாரிய பிரச்சனை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. அது 2015ஆம் ஆண்டு ஐநா பிரேரணைக்கு சமமானது. 20ஆம் தேதி ஐநா ஆணையாளரின் அறிக்கை தொடர்பிலேயே கலந்துரையாடப்பட உள்ளது. 2014ஆம் ஆண்டிலிருந்து பார்க்கும்போது வித்தியாசமான அறிக்கையொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமை விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. படிப்படியாக அந்த முன்னேற்றம் ஏற்படுகின்றது. உதாரணத்திற்கு தாஜுடின் கொலை விசாரணை முடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். எனினும் எமது நிறுவனங்கள் பலமாக காணப்படும் விடயத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவை அனைத்தையும் பார்க்கும் போது ஆணையாளரின் அறிக்கையுடன் இலங்கை உடன்படுகின்றது. சில குறைபாடுகள் தொடர்பில் எமது தூதுக்குழுவினால் பேச முடியும். அதனை நிறைவேற்றுவதற்காக நமக்கு மீண்டும் 2 வருடங்கள் கால அவகாசம் வழங்குவர். ஐநா ஆணையாளர் அதனையே கூறுகிறார். அதாவது எமது நீதித்துறை சரியாக செயற்படாத சந்தர்ப்பத்திலேயே ஹைபிரிட் நீதிமன்றம் தேவைப்படும் என்று கூறப்படுகின்றது. எமது நீதிமன்றம் சரியாக செயற்பட்டால் வெளிநாடுகளில் இருந்து எமக்கு அழுத்தம் விடுக்கப்பட மாட்டாது. අපේ උසාවි ක්‍රමය හරියට ක්‍රියා කළේ නැත්තම් අපේ උසාවි හරියට ක්‍රියා කළොත් එනම් පිටරටින් බලපෑම් එන්නේ නැහැ. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி 2012ஆம் ஆண்டு முதல் மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தன.
இதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடங்கிய உள்ளக விசாரணை பொறிமுறை மூலம் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செய்து முடிப்பதற்காக 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் அது நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரித்தானியா தலைமையில் 5 நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை தொடர்பில் மற்றொரு புதிய பிரேரணையை கொண்டுவரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யும் அறிக்கை ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி அது பகிரங்கப்படுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் இலங்கையும் இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்தில் உள்ளடங்கிய விடயங்களை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் அறிக்கையில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. நல்லிணக்க செயற்பாட்டுக்கான இணைப்பு செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டமை, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகம், தேசிய நல்லிணக்க செயலகம் ஆகிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிக்கையில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொறுப்புக்கூறல் தொடர்பான செயற்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதில் குறைந்தளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் கிளிநொச்சியில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தியது. 19ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நடாத்த இருக்கின்றோம். பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட தமிழ் பிரதிகள் ஊடாகவும் எங்களுக்கு நீதி கிடைக்க போறதில்லை. அவர்கள் தங்களுடைய பதவிகளையும் கதிரைகளையும் தக்க வைக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தை காப்பாற்ற முனைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களுக்கான நீதியை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இல்லை. பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்றார், மறப்போம் மன்னிப்போம் என்ற கோஷத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். இழப்பீட்டை நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இழப்பீடோ வாழ்வாதார எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈடாகாது. நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். OMB அலுவலகத்தையும் முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். கால அவகாசத்தை கொடுத்து இந்த மக்களுக்கு எப்படியான நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்று அவர்கள் பார்க்க வேண்டும். சர்வதேசத்தின் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களும் கூர்ந்து பார்க்க வேண்டும். பொது சேவை ஆணைக்குழுவை நாளை தம்முன் ஆஜராகுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் ராசலிங்கம் ரவிரகு இணைந்துள்ளார். நாளைய தினம் பொது சேவைகள் ஆணைக்குழுவினர் தம்முன் ஆஜராகுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இந்த பொது சேவை ஆணைக்குழுவானது சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு ஆணைக்குழு என்பதனை இந்த வேளையில் நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட துறைகளில் கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இவற்றை நிவர்த்திப்பதன் நிமித்தம் பொது சேவைகள் ஆணைக்குழுவினூடாக இந்த இருவேறு துறைகளுக்கும் உபக்குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அவற்றில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த பின்புலத்தில் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ கேள்விக்குட்படுத்த முடியாத சுயாதீன ஆணைக்குழுவாக இயங்கக்கூடிய இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவை நாளைய தினம் தம்முன் ஆஜராகுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். திடீரென பிரதமர் இவ்வாறு அழைப்பு விடுப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய 353 தேசிய பாடசாலைகளில் சுமார் 106 தேசிய பாடசாலைகளுக்கான நிரந்தர அதிபர்கள் இல்லை. குறிப்பாக தற்போதைய தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் வரை இதற்கான அதிபர் பதவியை நியமிப்பதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வெற்றிடமாக இருக்கக்கூடிய 106 பாடசாலைகளுக்கும் புதிய அதிபர்களை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதற்கமைய புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டு இந்த தேசிய பாடசாலைகளுக்கான அதிபர்கள் நியமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இடையூறுகள் காரணமாக இந்த நியமனங்கள் இடைநிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 2018ஆம் ஆண்டாகும் போது 106 வெற்றிடங்களாக காணப்பட்ட அதிபர் நியமனம் 303 வெற்றிடங்களாக அதிகரிக்கப்பட்டது. ஆகவே இந்த 2018ஆம் ஆண்டாகும் சந்தர்ப்பத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய 353 தேசிய பாடசாலைகளில் 303 பாடசாலைகளுக்கான அதிபர் வெற்றிடம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் புதிய அதிபர் நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. இதன் போது முக்கிய அம்சங்கள் சிலவும் நிபந்தனைகளாக விதிக்கப்பட்டிருந்தன. அதாவது இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆணைக்குழுவில் சித்தி எய்தியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக
முதலாம் தரத்து மற்றும் இரண்டாம் தரத்தில் சித்தி எய்தவர்களுக்கான அதிக சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதிலும் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இருக்கக்கூடிய தேசிய பாடசாலைகளுக்கு இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் முதலாம் தரத்தில் சித்தி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த நிபந்தனைகளை மீறி கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையின் போது தொழில்நுட்பத்துறையில் சித்தி பெற்றிருந்தவர்களும் மொழி ஆளுமை மிக்கவர்களுக்கும் சிறப்புரிமை வழங்கப்பட்டு அதற்கான பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தில் இலங்கை கல்வி நிர்வாக சேவை ஆணைக்குழுவில் முதலாம் தரத்தில் சித்தி பெற்றவர்களுக்கான அனைத்து வெற்றிடங்களும் இல்லாது போன சந்தர்ப்பத்தில் ஏனையவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு எதிராக உடனடியாக இந்த தெரிவுகளை ரத்து செய்து மீண்டும் புதிய விண்ணப்பங்கள் கோருமாறு பொது சேவை ஆணைக்குழுவினால் கோரப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை கல்வி அமைச்சினால் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. எதிர்வரும் காலங்களில் தேர்தல் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தேர்தலின் பின்னர் புதிய நியமனங்கள் வழங்க முடியாது அல்லது ஏனைய செயற்பாடுகள் இது தொடர்பில் முன்னெடுக்க முடியாது. இவ்வாறான பின்புலத்தில் பிரதமர் நாளைய தினம் பொது சேவைகள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆகவே இறுதியாக நாங்கள் பிரதமருக்கும் கூற விரும்புகின்றோம், சுயாதீனமாக இயங்கக்கூடிய இந்த ஆணைக்குழுக்களை அவற்றின் செயற்பாடுகளை உரிய முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு பிரதமர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பதை இந்த வேளையில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். நன்றி ரவிரகு. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படவுள்ள வேட்பாளர்கள் யார்? முக்கிய அரசியல் கட்சிகள் இது தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. ඉතාම පැහැදිලිව අපිට පේනවා මේ ජනාධිපතිවරණයේ ජයගත හැකි. இந்த வருடத்தின் நவம்பர் 9 டிசம்பர் 9க்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது மிக தெளிவாக புலப்படுகின்றது. வெற்றி பெற வேண்டுமாயின் சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். மஹிந்த ராஜபக்சவின் பிரபலத்தை கொண்டு 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டோம். எனினும் நாம் எதனை முன்னெடுத்தோம்? மனைவியும் கணவரும் மாத்திரம் உள்ள கட்சி உள்ளது. அந்த கட்சியை நாம் கரை சேர்த்தோம். தந்தையும் மகள்மாரும் இருவரும் உள்ள கட்சியும் உள்ளது. அதனையும் இணைத்து முழுமையாக கூட்டமைப்பை உருவாக்க முயற்சித்தோம். மஹிந்த ராஜபக்ச 58% வாக்குகளை பெற்றார். எனினும் 2015இல் பிரபலத்தன்மை குறைவடைந்து காணப்பட்டது. நாம் என்ன செய்தோம்? இருப்பவர்களையும் அந்த பக்கத்துக்கு தள்ளினோம். 2019 தேர்தலில் வெற்றி பெறுவதாயின் 2010ஆம் ஆண்டில் கடைபிடித்த உபாயத்தை கடைபிடிக்க வேண்டும். தோல்வி அடைவதாயின் 2015ஆம் ஆண்டின் உபாயம் சிறந்தது. யாரை வேட்பாளராக களமிறக்க வேண்டுமென விமல் வீரவங்ச உங்களிடம் கேட்பார். அனைவரும் ஒருவரின் பெயரையே கூறுவர். 2-3 பேரை மக்கள் கூறவில்லை. கோட்டா 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 என்றே கூறினர். ගෝටා 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 පමණමයි. අපි ඉදිරියේදී එකතු වෙනවා නම් එකතු වෙමු. எதிர்காலத்தில் நாம் இணைவதாயின் இணைவோம். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இணைவது தொடர்பில் ஜனாதிபதியும் தற்போது ஆர்வம் காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் ஆர்வம் காட்டியுள்ளார். சிலர் வெவ்வேறு கதைகளை கூறுகின்றனர். அவை குறித்து பேச வேண்டியதில்லை. இணைந்தாலும் குழுவாக அனைவரும் இணைய வேண்டும் என்ற யோசனையிலேயே நான் உள்ளேன். அவ்வாறு இணையாவிட்டால் நம்மால் தனித்து போட்டியிட முடியும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் போராட்டத்தை நாம் முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் அனைவரும் கலந்துரையாடி நிச்சயமாக எமது கட்சியை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். මේ ඉදිරි ජනාධිපතිවරණයට අපේක්ෂකයෙක් ඉදිරිපත් වෙනවා. නෑ එහෙම අවසාන තීන්දුවක් නෑ. இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. நமது கட்சியின் உறுப்பினர்கள் குழுவும் செயற்குழுவும் இணைந்து தீர்மானித்தால் அவ்வாறு இடம்பெறும். அவ்வாறு இல்லாவிட்டால் சில வேளை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். හන්දයක් විමසන්න පුළුවන්. புதிதாக அமைக்கப்பட்ட 200 வீதிகளை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் தேசிய நிகழ்வு இன்று முற்பகல் மாவநிலையில் நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த திட்டத்துக்காக சுமார் 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாவனல்ல கம்பலை, மாவனல்ல ரம்புக்கண மற்றும் மாவனல்லையிலிருந்து அரநாய்க்கு வரையிலான அபிவிருத்தி செய்யப்பட்ட பிரதான வீதிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. අද රුපියල් මිලියන 8000ක වටිනා 8000 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட 50 கிலோமீட்டர் நீளமான வீதியை இன்று நாம் திறந்து வைத்துள்ளோம். எமது திட்டமிடல்களுக்கு அமைய கண்டியிலிருந்து அம்பாந்தோட்டைக்கான வீதி கட்டமைப்பையும் நாம் ஏற்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, கொழும்பை சூழவும் கொழும்பிற்குள் நுழைவதற்கான புதிய வீதியையும் அமைப்போம்.
குருநாகலிலிருந்து திருகோணமலைக்கான வீதியை நிர்மாணிப்பதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி திட்டமிட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து வவுனியா ஊடாக மன்னார் செல்வதற்கான வீதியை அமைப்பதற்கு எமக்கு இந்திய அரசாங்கம் உதவுகின்றது. இந்த வீதி கட்டமைப்பு ஊடாக நாட்டில் பாரிய அபிவிருத்தி ஏற்படும். மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிச நேற்று மதுகமுவில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இவ்வளவு காலமும் சிறிகொத்தவிற்குள் இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது சிறிகொத்தவிலிருந்து கிராமத்திற்குள் செல்வதற்கு ஆரம்பித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்காட்சி ஒன்று நடத்தப்பட்டு கிராமத்திற்கு சிறிகொத்த எனும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரணமாக கட்சி ஒன்று கிராமத்திற்கு செல்வது என்பது பதாகை காட்சிப்படுத்தி ஊடக கண்காட்சி நடத்தி முன்னெடுக்க வேண்டிய ஒன்றல்ல. அரசியல் கட்சிகள் கிராமத்திற்குள் செல்ல வேண்டும். கிராமம் சிறிகொத்தவுக்கு வருவதற்கு முன்னர் சிறிகொத்த கிராமத்துக்கு சென்றது சிறந்தது என யாரோ கூறியிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க எதற்காக அவசரமாக கிராமத்திற்கு சென்றார்? அவருக்கு சவால் ஏற்பட்டுள்ளது. கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாப்பதற்கான சவால். ஏதேனும் ஒரு தேர்தல் நடத்தப்படும். ரணிலுடன் முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் கூறுகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் யார் வேட்பாளராக களமிறக்கப்படுவார்? அது ரணிலாக இல்லாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலேயே ரணிலின் தலைவர் பதவியும் இல்லாமல் போகும். அது ரணிலாக இருந்தால் தேர்தலின் பின்னர் தலைவர் பதவி இல்லாமல் போகும். அந்த சவாலை புரிந்து கொண்ட பின்னர் வடக்கு யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு சிந்தித்துள்ளார். ரங்கே பண்டாரவை அருகில் வைத்துக்கொண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், பணிகள் முன்னெடுக்கப்பட்டன என காண்பிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. சிறிகொத்தவை கிராமத்திற்குள் கொண்டு செல்ல எண்ணுகின்றார். கீழ்மட்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு தோன்றியுள்ளது. அவருக்கு ஏற்பட்டுள்ள சவால் நாடு தொடர்பானதல்ல, பொருளாதாரத்தை சீர்படுத்தும் சவால் அல்ல. தமக்கு கட்சியின் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சவாலே ஏற்பட்டுள்ளது. ආර්ථිකය හදන අභියෝගය නෙමෙයි. වික්‍රමසිංහ මහත්තයා බාරගත් තියෙන අභියෝගය ඔන්න. තමන්ට පක්ෂ නායකත්වයේ බේරා ගැනීමේ අභියෝගය. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். திருகோணமலையில் தோப்பூர் பிரதேச செயலாளர் பிரிவு என்ற புதிய பிரிவிற்கான முன்மொழிவு தொடர்பில் இரா சம்பந்தன் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக சம்பந்தன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது ஒரு கண்டுடைப்பு நாடகம். இவர்களுடைய நீண்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கனுடைய காலடியில் தான் கழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மாளிகையில் தான் அடுக்கடை படுகடையாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு கீழே தான் இந்த அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி அவரோடு பேசி இந்த விடயங்களை நிறுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இது தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே இவர் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதே போன்று கோடீஸ்வரன் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே ஹக்கீம் அவர்கள் தனியே முஸ்லீம்களுக்கு மட்டும் தண்ணீரை கொடுக்கிறார், தமிழர்களுக்கு தரவில்லை என்று கூறுகின்றார். இதெல்லாம் அரசாங்க நிதியிலிருந்து தான் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அப்படி அரசாங்க பணத்தில் ஒரு காரியம் நடைபெறுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் ஏன் ஆதரிக்கின்றீர்கள்? நீங்கள் வேட்டையெல்லாம் சுட்டி காட்டி வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களியுங்கள், எல்லாம் வழிக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பீரம் பேசி ஒரு மாளிகையும் அதை பராமரிப்பதற்கு 4 ஆட்களும் 2 லக்ஸரி வாகனங்களும் இப்படிப்பட்ட சலுகைகளைத்தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே தவிர எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் எதனையுமே செய்திருக்கவில்லை. அதை செய்யாமல் விட்டுவிட்டு இப்பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதோ தாங்கள் கொதிப்படைந்திருப்பது போன்று மக்களுக்கு காட்டி ஏமாற்றுவதற்காக இவ்வாறான வார்த்தை ஜாலங்கள் கடிதம் எழுதுகிறோம் என்ற பெயர் போர்வையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடிதம் எழுத அவற்றை தரமாட்டுக்குள்ளான நீங்கள் கால் மாட்டுக்குள்ள அந்த இடத்துல வச்சு கதைக்க வேண்டியது தானே. அந்த கதைச்சு முடிவுக்கு கொண்டு வாங்க, இல்லை என்ற வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கும். இந்த விடயம் தொடர்பில் திருகோணமலை தோப்பூரில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹரூப் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தற்பொழுது நாங்கள் தோப்பூரை தனி செயலகமாகவும் தனி பிரதேச சபையாகவும் உருவாக்குவதற்கான முயற்சியில் இறங்குகின்ற போது தோப்பூர் மத்திய குழு இன்று நியமிக்கப்பட இருக்கின்றது. மார்ச் மாத அதாவது இந்த பட்ஜெட் முடிந்தவுடன் இதற்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு இதனை கெசெட் பண்ணுகின்ற விடயம் தொடர்பாகவும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும மூதூரில் நேற்று மாலை கருத்து தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தில் எத்தனை முஸ்லிம் தலைவர்கள் உள்ளனர்?
கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடாத்தாவிட்டால் நாம் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவோம் என பிரதமரிடம் கூறுவதற்கு ஒரு தலைவருக்கேனும் முதுகெலும்புள்ளதா? இந்த மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது. புல்மோட்டையில் ஆரம்பித்து மட்டக்களப்பு வரையுள்ள 36,000 ஏக்கர் கரையோரத்தை அமெரிக்க சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு நேற்று முன்தினம் கையொப்பமிட்டுள்ளனர். சிங்கப்பூர் ஜப்பான் நிறுவனத்துக்கு திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. புல்மோட்டை கனிய வளத்தை தொழிற்சாலையுடன் சேர்த்து வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வத்தனை பமுனுகம போபிட்டிய பிரதேசத்தில் சாகர ஸ்ரீகம இறங்குதுறையில் சட்டவிரோத மணல் கடத்தல் இடம்பெறுவதாக எமக்கு தகவல் கிடைத்தது. கடந்த 15 மற்றும் 16ஆம் திகதிகளில் போபிட்டிய பிரதேச மீனவர்கள் மடுமாதா தேவாலயத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அங்கு சென்று மீண்டும் திரும்பும் போது மீனவர்களின் இறங்குதுறைக்கு அருகில் மணல் அகழ்வு மேற்கொண்ட பாரிய குழிகளை கண்டுள்ளனர். பெரிய குழிகளை தோண்டி மணலை கடத்தி சென்றுள்ளனர். தற்போது படகுகளையும் கொண்டு செல்ல முடியாது, அந்த அளவு குழிகளை தோண்டியுள்ளனர். 150 அல்லது 200 கியூப் மணலை கடத்தியுள்ளனர். அருகில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் லொரியிலேயே மணலை கடத்தியுள்ளதாக அறிய கிடைக்கிறது. இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் யாழ் முகாம் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 சந்தேகநபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் அரியாலை பகுதியில் சட்டவிரோதமாக மண்ணகழ்வில் ஈடுபட்டிருந்த சந்தேகநபர்களை கைது செய்வதற்கு முற்பட்ட போது அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ட்ரம்ஸ் வாத்திய கலைஞர் சிவமணி, தேனிசை தென்றல் தேவா உட்பட தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் பங்கு பெற்றும் இசை கச்சேரி கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கில் கண்கவரும் விதத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இசை நிகழ்ச்சிக்கு சக்தி டிவி, சக்தி எஃப்எம் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இந்த நிகழ்ச்சியின் விசேட தருணங்களை சுமந்து வரும் காட்சிகளுடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.